வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சமூக நலத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி 18,000 வரைக்கும் வந்து ஸ்டார்டிங் சேலரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 7/7/2025 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவும் வந்து கிடையாது. தென் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது எழுதணும். அதுக்கப்புறம் உங்களோட நேம், உங்களோட ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் என்ன, அதே மாதிரி நேட்டிவ் உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, மெரிட்டல் ஸ்டேட்டஸு, அட்ரஸு, ஸோ ஃபோன் நம்பர், ஆதார் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, வெயிட்டு, ஹைட்டு, ஸோ அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி, உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எழுதணும். இதில் வந்து ப்ரூஃப் என்னென்ன கேட்டிருக்காங்களோ ஸோ அதையும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் நீங்கள் வந்து கொடுக்கணும். இதையும் வந்து பார்த்துக்குங்க. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றியும் வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, அதாவது ஒருங்கிணைந்த சேவை மையம் OSC கரூர் மாவட்டத்திலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கேஸ் ஒர்க்கர் அப்படிங்கிற கேட்டகரியில் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கரூர் மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஸ்டாப் சென்டர் ஒருங்கிணைந்த சேவை மையம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 7/7/2025 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கரூர் மாவட்டம் அப்படிங்கிற அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கேஸ் ஒர்க்கர் வழக்கு பணியாளர் அப்படிங்கிற கேட்டகரி நீங்கள் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும். உளவியல், சமூக பணி, வளர்ச்சி பணி, சமூகவியல் இதில் ஏதாவது நீங்கள் வந்து முதுகலை பட்டதாரி அல்லது பட்டதாரியாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதுவும் வந்து பெண் விண்ணப்பதாரர்கள் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 வயதுக்குள்ளே இருக்கணும். பெண்கள் தான் இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் 18,000 சேலரி அப்படிங்கிறதும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க, கேஷ் ஒர்க்கர், சரிங்களா. ஸோ இதையும் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எழுதிட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனோட லிங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா karur.nic.in லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதில் கரெக்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட உங்களோட ஜாதி சான்றிதழ், உங்களோட வருமான சான்றிதழ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட மார்க் ஷீட்டு, டிசி, சரிங்களா, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஸோ இதெல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும். இதில் என்னென்ன ப்ரூஃப் கேட்டிருக்காங்களோ ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பிக்கிங்க. எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும்தான். ஜெராக்ஸ் காப்பீஸில் சுய சான்றிதழ் எழுதி சைன் பண்ணி அனுப்பணும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனல் விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ITI அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க.
நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.